கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தபசு காலத்தின் 20ஆம் நாளான இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சங்கீதம் 103. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். Know that the Lord, He is God. It is He who made us and we are His. We are His people and the sheep of His pasture. ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆமென். இந்த தவசு காலம் நம்மை நாமே சோதித்து அறியும் காலம். நாம் நம்மை சோதித்து குற்றம் குறைகளை களைந்து அவரை கிட்டிச் சேரும் காலம். அதனால்தான் நாம் முதலில் தேவனை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று இன்று இந்த தியான வசனம் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறார். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இங்கு அறியுங்கள் என்பது வெறும் அறிவால் அறிதல் அல்ல, மனதால் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அனுபவித்து உணர்ந்து கொள்ளுதல். இது ஒரு அழைப்பு. உலகத்தில் பல அதிகாரங்கள் இருக்கலாம், ஆனால் உண்மையான தேவன் கர்த்தரே. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கூறுவதை ஏசாயா 45:5 வாசிக்கிறோம். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார் என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். இது மனித அகம்பாவத்தை உடைக்கும் வசனம். நாம் நம்மை உருவாக்கவில்லை. நம்முடைய திறமைகள், உயிர், ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனிடமிருந்து தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்முடைய இருப்பும், அதாவது எக்ஸிஸ்டன்ஸ், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம், அதாவது பர்பஸ், அவரிடம் இருந்தே வருகிறது. அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று மிக தெளிவாக கூறியிருப்பதை அப்போஸ்தலர் 17:28 வாசிக்கிறோம். நாம் அவர் ஜனங்களும் என்று சொல்லியிருப்பது உடன்படிக்கையின் மொழி, கோவனன்ட் லாங்குவேஜ். நாம் உலகத்திற்கு சொந்தம் அல்ல, நாம் தேவனுடைய மக்கள். அவர் நம்மை தேர்ந்தெடுத்து தம் சொத்தாக வைத்திருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 15:16 வாசிக்கிறோம். நீங்களோ பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவும் தமது 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கூறுகிறார். அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று தெளிவாக அறிவுறுத்தப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இது மிகவும் ஆறுதல் தரும் உருவகம். ஆடுகள் தங்களால் தங்களை காக்க முடியாது. மேய்ப்பன் வழி நடத்த வேண்டும், மேய்ப்பன் பாதுகாக்க வேண்டும். நாம் ஆடுகளைப் போல பலவீனமானவர்கள், ஆனால் நமக்கு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். இதைத்தான் தாவீது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று உறுதிப்பட கூறுகிறார். மேலும் நானே நல்ல மேய்ப்பன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூறுவதை யோவான் 10:11 வாசிக்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்ற சத்திய வசனத்தின்படியே ஆடுகளாகிய நமக்காக, நம்மை ரட்சிப்பதற்காகவே, நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்காகவே சிலுவையில் தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த தபசு காலத்தில் இதை நினைவு கூர்ந்து அவர் நம்மேல் வைத்த அன்புக்காக, கிருபைக்காக நன்றி பலிகளை
ஏறெடுப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று உபாகமம் 7:6 வாசிக்கிறோம். இது நம்முடைய அடையாளத்தை நினைவூட்டுகிறது. நாம் சாதாரண மக்கள் அல்ல, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் அவர் சொத்தாக இருப்பது மிகப்பெரிய கிருபை. இதை விசுவாசிக்கிறீங்களா? சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுவதை 1 பேதுரு 2:25 வாசிக்கிறோம். நாம் ஒரு காலத்தில் வழி தவறியவர்கள், ஆனால் இப்பொழுது இந்த தபசு காலத்தில் நம்முடைய உண்மையான மேய்ப்பரிடம் திரும்பி வந்திருக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், உண்மையான தேவனை அறிதல் இரட்சிப்பின் தொடக்கம். அறிவால் அல்ல, அனுபவத்தால் அறிய வேண்டும். அவர் படைத்தவர், நாம் படைக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கை அவருடைய திட்டத்தின் ஒரு பகுதி. நாம் அவருடைய ஜனங்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட அடையாளம். உலகத்தின் மதிப்பீட்டால் அல்ல, தேவனின் பார்வையால். அவர் மேய்ப்பன், நாம் மேய்ச்சலின் ஆடுகள். அவர் வழி நடத்துகிறார், பாதுகாக்கிறார், போஷிக்கிறார். இன்றைய தியான வசனம் நமக்கு 4 முக்கிய உண்மைகளை கற்றுத் தருகிறது. 1, அறிதல், கர்த்தரே தேவன். 2, அடக்கம், நாம் நம்மை உருவாக்கவில்லை. 3, அடையாளம், நாம் அவர் மக்கள். 4, ஆறுதல், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகள். இந்த தபசு காலத்தில் நாம் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள். 1, நான் உண்மையாக கர்த்தரை என் தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? 2, என் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றை குறித்தும் பெருமை கொள்கிறேனா, அல்லது எல்லாம் தேவனிடமிருந்து வந்தது என்று ஒப்புக்கொள்கிறேனா? 3, நான் நல்ல மேய்ப்பனின் குரலை கேட்டு நடக்கிறேனா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்குள்ளார நீங்களே சிந்தித்து ஆராய்ந்து பதிலை அறியுங்கள், அதன்படி செயல்படுங்கள். Today's verse reminds us of 4 powerful truths. The Lord alone is God. He created us. We are not self-made. We belong to Him as His people. He is our shepherd and we are His sheep. This verse calls us to humility, identity, security and surrender. When we recognize that we belong to God, we live with gratitude, confidence and obedience under the loving care of our shepherd. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பான பரலோக தந்தையே, நீரே எங்கள் தேவன் என்பதை எங்கள் இருதயத்தில் உறுதி ஆக்கும். நாங்கள் எங்களை உருவாக்கவில்லை, நீரே எங்களை உண்டாக்கினீர். உம்முடைய சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டீர். நாங்கள் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருப்பதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் நல் மேய்ப்பனின் குரலை அறிந்து அதன்படி நடக்க கிருபை தாரும். எங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் கழுவி சுத்திகரித்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.